கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்குகிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை பகிரலாம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று ஒருநாள் பயணமாக கரூர் சென்றிருக்கிறார். கரூரில் நடைபெறக்கூடிய கட்சி நிகழ்ச்சியில் சற்று முன்பாக பங்கேற்று முதலமைச்சர் உரையாற்றியிருந்தார். மக்கள் சந்திப்பு என்ற அடிப்படையில் 5000 கட்சியின் தொண்டர்களை முதலமைச்சர் சந்தித்து பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது அரசு நிகழ்ச்சி தொடங்கி இருக்கின்றது. மாவட்ட ஆட்சியரகத்தில் கரூரில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் முதலமைச்சர் பங்கேற்கின்றார். பல்வேறு அரசு திட்டங்களையும் வழங்க இருக்கின்றார். கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்காக 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளை இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் என்பது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நிகழ்ந்திருந்தது. கரூரிலே மொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக பார்வையாளர்களாக வந்தவர்கள் கூட்ட நெரிசலிலே உயிரிழந்து போனார்கள். கிட்டத்தட்ட இரவு 8 மணிக்கு தொடங்கி 10 மணி வரை அடுத்தடுத்து பலரும் உடல் நசுங்கி உயிரிழந்தார்கள். அப்படித்தான் 41 பேர் கடந்த ஆண்டு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயை பார்ப்பதற்காக வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து போனார்கள். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏற்கனவே அரசு சார்பில் இழப்பீடாக 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் தற்பொழுது அவர்களின் பலருக்கு அரசு உதவியாக இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை வழங்கப்பட இருக்கின்றது. அதற்கான உத்தரவினை ஏற்கனவே முதலமைச்சர் பிறப்பித்து பணி நியமன ஆணைக்கான கடிதங்களை இன்னும் சற்று நேரத்தில் வழங்க இருக்கின்றார். மொத்தமாக 36 குடும்பங்களை சார்ந்த 41 பேர் உயிரிழந்து போயிருந்தார்கள். சில குடும்பத்தில் எல்லாம் 2-3 பேர் வரை உயிரிழப்பை சந்தித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் உயிரிழந்த 36 குடும்பங்களில் அனைவருக்குமே இழப்பீடாக 20 லட்சம் ரூபாய், தலா 20 லட்சம் வரை வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் உயிரிழந்த ஒரு குடும்பத்தினருக்கு 20 ஆண்டுகளுக்கான மருத்துவ காப்பீட்டையும் கட்சி சார்பிலும் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த 36 குடும்பங்களில் 32 குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு தலா ஒருவர் என்ற அடிப்படையிலே அரசு பணி வழங்கப்பட இருக்கின்றது. 4 குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய வேறு ஏதேனும் நிவாரணங்கள் வழங்கப்படும் என்ற தகவலையும் அரசு சார்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது முதலமைச்சர் ஆட்சியரகத்திற்கு வருகிறது. முதலில் அரசு துறை அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றார். கரூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கின்றார். அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்கனவே அரசியல் கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. கரூர் சம்பவம் தொடர்பாக நிறைய தகவலை முதலமைச்சர் அங்கும் பதிவு செய்திருக்கின்றார். இப்பொழுது அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்து போனவர்களுக்கு இழப்பீடாக ஏற்கனவே தொகையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக 32 குடும்பத்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கப்பட இருக்கின்றது. தாவேகா சார்பிலே ஏற்கனவே குடும்பத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. 20 லட்சம் ரூபாய் அரசின் தரப்பிலிருந்து இழப்பீடாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அவர்களுக்கு அரசு பணி வழங்க இருக்கின்றார்கள். அரசு பணி வழங்கக்கூடாது என்று சில கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் சென்றிருக்கின்றார்கள். இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் நீதிபதிகள் சொல்லும் பொழுது அரசு பணி வழங்கக்கூடாது என்ற மனுதாரர் சிலர் சொல்லி இருக்கின்றார்கள். உடனடியாக இந்த பணி நியமன ஆணை நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்ய முடியாது. அரசு அவர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கலாம். ஆனால் அது தற்காலிகமான ஒரு ஏற்பாடாகத்தான் அது இருக்கும். இது குறித்த டிஎன்பிஎஸ்சியினுடைய விளக்கத்தை நாங்கள் வாங்கிக் கொண்டு அரசு பணிகளை கருணை அடிப்படையிலே வழங்குவது ஏற்புடையதாக இருக்குமா என்பதை அறிந்து கொண்டு இறுதி உத்தரவு பிறப்பிக்கின்றோம். அதே நேரம் இன்று தற்காலிகமாக இந்த அரசு பணிகளை வழங்கலாம் என்ற அடிப்படையில் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்குவதற்கு முதலமைச்சர் வருகை தந்திருக்கின்றார். ஒரு சிலர் உயிரிழந்த அஜிதா என்ற இளம்பெண்ணினுடைய குடும்பத்தில் அவருடைய சகோதரர் ஏற்கனவே பெங்களூரில் வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் அதன் காரணமாக தங்களுக்கு இப்பொழுது அரசு பணி எதுவும் வேண்டியதில்லை என்று சொல்வதாக தெரிய வந்திருக்கின்றது. மற்றொரு பெண்ணினுடைய குடும்பத்தில் யாருக்கு வேலை என்பதில் குடும்பத்தவர்களுக்குள் கருத்து வேறுபாடு இருப்பதால் உடனடியாக அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான உதவியை வழங்கவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் உயிரிழந்த பெண்ணினுடைய கணவர் ஏற்கனவே ஒருவர் காவல்துறையில் இருப்பதன் காரணமாக அந்த குடும்பத்திற்கும் அரசு பணி வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது போன்ற அரசு பணி வேண்டாம் என்று சொன்னவர்களுக்கு கூட மாற்று ஏற்பாடாக அரசின் சார்பிலே எந்த உதவியையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். கட்சி சார்பில் ஒரு பக்கம் அவர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது மாதந்தோறும். இது இல்லாமல் அரசின் சார்பிலும் உதவுவதற்கு தான் முதலமைச்சர் இந்த கரூர் பயணத்தை மேற்கொண்டு அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்குகின்றார் என்பதை பார்த்து வருகின்றோம். 32 பேர் அரசு பணி நியமன ஆணை பெற இருக்கின்றார்கள். அவர்களுக்கு குரூப் 4 பணியிடங்கள் உட்பட கல்வி தகுதிக்கு ஏற்ற இடங்கள் எல்லாம் வழங்கப்பட இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக ஒரு கிருஷ்ணராயபுரம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில்
புதிய ஆலை ஒன்று அமைவதற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். அதன்படி தோல் அல்லாத காலணி உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று அமைய இருக்கின்றது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும். திருச்சி, கரூர் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் 13,500 பேர் வரை பயனடையக்கூடிய விதமாக 13,500 வேலை வாய்ப்புகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் உருவாக்கக்கூடிய ஒரு காலணி தொழிற்சாலையாக அது உருவாக இருக்கின்றது. எனவே தோல் அல்லாத பொருட்களை பயன்படுத்தி காலணி உற்பத்தியில் ஈடுபட இருக்கும் தனியார் நிறுவனத்திற்கு அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கக்கூடிய விதமாக இன்னும் சற்று நேரத்தில் அரசு நிகழ்வில் பங்கேற்று முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். இதோடு சேர்த்து அரசு பணி நியமனங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. நலத்திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் கேட்டறிய இருக்கின்றார். கரூரை பொறுத்தவரை விரைவில் இடைத்தேர்தலை சந்திக்க உள்ள ஒரு சட்டப்பேரவை தொகுதியாக இருக்கின்றது. கரூரினுடைய உறுப்பினரும் பதவியை ராஜினாமா செய்திருப்பதால் விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அங்கு தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைக்கு ஒருநாள் பயணமாக சென்னையில் இருந்து காலை புறப்பட்ட தமிழக முதலமைச்சர் கரூர் சென்றடைந்து கரூரிலே மக்கள் சந்திப்பை முடித்துக் கொண்டு இப்பொழுது அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கின்றார். அதிகாரிகள் முதலமைச்சருக்கு கரூர் மாவட்ட அளவில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். நலத்திட்டங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, புதிய அரசு அமைந்த பிறகு செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நலத்திட்டங்களின் பயனாளிகள் எண்ணிக்கை என்னவாக இருக்கின்றன என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் முதலமைச்சருக்கு எடுத்துக் கூறி வருகின்றார்கள். அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் அரங்கத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய கரூர் துயர சம்பவத்தில் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்திருக்கக்கூடியவர்களில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி என்ற அடிப்படையில் 32 குடும்பத்தை சார்ந்த தலா ஒருவருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.